வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு யானை வயிற்று பசி. கதைக்குள்ள போலாமாங்க? காலையில் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த செந்தில்நாதன் முன்னாடி நைட்டியோட வந்து நிற்கிறாங்க சுகந்தி. சுகந்தியை பார்த்தா அவர் அதிர்ந்து, ஏய் என்னடி நைட்டியோட வந்து நிற்கிற? சின்ன தங்கச்சி இன்னைக்கு தானே பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னேன், மறந்துட்டியா? யாருமே கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட அவ, இங்கே யாருமே அதுக்கு வரலையே, நான் மட்டும் தானே போக போகிறேன் அப்படின்னு வெடுக்குன்னு பேசுகிறான். அது கேட்ட அவர் கோவமாயி, ஆமாண்டி ஆத்தா வீட்டுக்கு போகிற திமிரு அதான் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவள் குபு குபுன்னு அழுவ ஆரம்பிச்சிடுறா. அழுதோன்னே அவர் அவளை சமாதானப்படுத்துகிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி அழுவுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்காக, எங்க உங்கள் சின்ன பையன் முருகன் 4 தோசை சாப்பிட்றதுக்குள்ள உங்கள் பெரிய பையன் கணேசன் இருக்கானே 10 தோசை சாப்பிட்றாங்க. எனக்கு மானமே போகுது. எங்கேயாவது கூட்டிகிட்டு போக முடியுமா அந்த பையலை? அது மட்டும் இல்லைங்க, ஸ்கூலுக்கு போனால் ஆளுக்காள் அவன் என் டெமாக்ஸை திறந்துட்டு சாப்பிட்டுட்டான் ஆண்டி அப்படின்னு குறை சொல்கிறப்ப என் மனசே நொந்து போதுங்க. இந்த பயலுக்கு மனுஷ வயிறா இல்லை யானை வயிறாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் பதறி போய், நம்ம பிள்ளைய பற்றி நம்மளே அப்படி சொல்லலாமா? ஏண்டி 12 வயசு பையன், அவனுக்கு பசி அதிகமாக இருக்கும்ல, அதான் அவன் சாப்பிட்றான், நம்மளே கண் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவரோட அனுபவம் அப்படி பேசுதுங்க. அவர் சின்ன வயசில் நிறைய சாப்பிடுவார். அவரை சோத்து முட்டை சோத்து சட்டின்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஏங்க நம்ம கிளம்பலாமான்னு அவர் கேட்குறா. உடனே அவர் கிளம்பாமல் எப்படி? ஏன்னா நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாருங்க, அவர் போய் தானே ஆகணும். ஏன்னா தான் பொண்டாட்டியை விட அவள் தங்கச்சிக்கு அதிகமாக சீர் செஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவரோட மண்டைக்குள்ளே ஒரு கருவண்டு குடஞ்சிக்கிட்டே இருக்குது. அதான் அவரும் கிளம்பி எல்லாரோட போகிறாரு. போனோன்னே அங்கே அமைதியாக நடக்குது பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சி. எல்லாம் முடிஞ்சோன்னே இவரோட கவனம் பூரா மாமனார் பேசுகிறதுலையே இருக்குங்க. எல்லாரும் கிளம்பி புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போனோன்னே திடீர்னு அடுப்படியிலேருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்குது. ஓடி போய் எட்டி பார்க்குறாரு செந்தில். அங்கே அவரோட மகனை போட்டு அவங்க தாய் மாமா போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓடி போய் தான் பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அங்கே பார்க்குறாரு. எல்லா ஸ்வீட் பாக்ஸும் திறந்து கிடக்கு. அதில் இருக்க ஸ்வீட்டெல்லாம் மகன் தின்னுட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏண்டா இப்படி பண்ணுன அப்படின்னு கேட்குறாரு அவனை பார்த்து. அவன் சொல்கிறான், அப்பா எனக்கு ரொம்ப பசிச்சுதுப்பா, வந்ததுலேருந்து யாராவது சாப்பாடு போடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க, வந்து சாப்பிட்றியான்னு ஒருத்தர் கூட கேட்கலப்பா. அதான் நான் இங்கே இருந்த ஸ்வீட் பாக்ஸில் இருந்தது ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு தம்பிக்கு கொடுத்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே இவர் எதுவுமே பதில் பேசாமல் பிள்ளையும் கூட்டிக்கிட்டு அவசரமாக 2 பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் காரில் ஏறுறாரு. பின்னாடியே அழுதுகிட்டு ஓடியாராங்க சுகந்தி. எல்லாருமா போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு பையன் கையில் மெனு கார்டை கொடுத்து, தம்பி உனக்கு இதில் என்ன வேணுமோ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்க்குறாரு. அவன் அதில் இருக்கிற நிறைய ஐட்டங்களை ஆர்டர் போடுறாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒவ்வொன்றா மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்த அவர் மெல்லமாக பையனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தம்பியை பாருப்பா, அவன் எவ்வளோ அளவோடு சாப்பிட்றான், நீ கவனி அவனை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷனாக்க நடந்துக்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு, ஏண்டா தம்பி, ஆசைக்கு நம்ம சாப்பிடக்கூடாது, பசிக்கு தான் நம்ம சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா அம்மா சொல்கிறாப்புல, உனக்கு எனக்கே சந்தேகமாக இருக்குப்பா, உனக்கு உன் வயிறு என்ன வயிறு தான்னு எனக்கே தெரியலையாப்பா, இவ்வளோ குண்டாக இருக்க நீன்னு இப்போயாவது தெரியுதா உன் வயிறு ஏன் பானையாட்டம் இருக்குன்னு அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த பையன் அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்கலைங்க. அவன் தான் உண்டு தான் மேலே ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்படி சொல்கிறாரு, அளவோடு சாப்பிடலன்னா அமிர்தமும் நஞ்சுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் அப்போ தான் திரும்பி பார்த்து சொல்கிறான், அப்பா இந்த அளவெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன், அவ்வளோதான். நான் சாப்பிட்லன்னா எனக்கு வயிற்றில் வலி வருது, எனக்கு பசிச்சா நான் சாப்பிட தான்ப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் எல்லாத்தையும் எடுத்து திணிச்சுக்கிறாங்க. இது அவங்க அப்பா பார்த்துட்டு ரொம்ப நொந்து போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தான்னு சொல்கிறாரு, அடியே நீ சொன்னாப்புல உன் பிள்ளைய என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உண்மையிலே அவனுக்கு யானை வயிறு தான் போல் இருக்குடி,
நம்ம ஒரே வழி தான் இருக்குது இதுக்கு. அவனுக்கு வந்து ஹாஸ்டலில் போட்டோன்னா அவனுக்கு அங்கே உணவு கட்டுப்பாடு கிடச்சிடும். அப்போ அவனால் ரொம்ப சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது நல்ல ஒரு இதுவாக தெரியுது மனைவிக்கும். சரின்னு 2 பேருமா ஹாஸ்டல் தேட ஆரம்பிக்கிறாங்க. 2 பிள்ளைங்களும் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. ஒரு வாரம் இப்படியே போடுதுங்க. ஒரு நாள் திடீர்னு ஒரு நண்பர் வராரு. அவர் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வச்சுருக்கேன்னு இவங்களை அழைப்பு கொடுக்குறாரு. உடனே இவங்க ஃபேமிலியாக போக வேண்டிய சூழ்நிலைங்க. சரின்னு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஒரு ரொம்ப பயந்துக்கிட்டே போகிறாங்க. இந்த பெரிய பையன் என்னெல்லாம் கூத்தடிக்க போகிறானோ அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் பாருங்களேன், அங்கே போனவுடனே அவன் போய் ஒரு நாற்காலி எழுதி போட்டு அமைதியாக உட்காந்துடுறான். உட்காந்துட்டு அவங்க அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கான். ஆனால் அது தானாக எடுத்து சாப்பிட்ற பஃபே பார்ட்டிங்க. ஆனால் இவன் அதை எதையுமே தொடலை. அதுக்கு எதிர்மறையாக அவன் தம்பி எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கிறான். டேஸ்ட்டு பார்க்கறது மட்டும் இல்லைங்க, தட்டு தட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நிறையா சாப்பிட ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஏப்பா செந்தில்நாதா, சின்ன வயசில் ஒன்று சோத்து முட்டைன்னு எல்லாரும் கூப்பிடுவோமே, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு உன் சின்ன பையன் அதே மாதிரி இருக்காம்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இவருக்கு மனசே நொந்து போகுது. ஓ, இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு நொந்து போகிறப்ப இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய பார்சலை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, ஏப்பா இந்த கவருக்குள்ளே உன் சின்ன பையன் நிறைய கேட்டான், அதெல்லாம் பார்சல் பண்ணி தர சொன்னான், எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து, இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாரு. வாங்க மறுக்கிறாரு செந்தில்நாதன். ஆனால் ஓடி வந்து முருகன், நாளில் கேட்டேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். அதை பார்த்தோடனே அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அடி வாங்குறான் சின்ன பையன் முருகன். ஏண்டா அண்ணன் கொஞ்சம் அமைதியாக இருந்தானா நீ ஆரம்பிச்சிட்டியா அவன் செய்கிறத அப்படின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு, ஏண்டா உனக்கு வந்து அங்கே சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் பார்சல் வேறையா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. உடனே அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் ரொம்ப கோவமாக அவங்க அப்பாவை எதிர்த்தே பேச மாட்டாங்க. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், அப்பா சாப்பிட்டது குத்தம்னு சொல்லி என்னை குத்தவாளி கொண்டு நிறுத்தி பார்க்குறியா நீ அப்படின்னு எதிர்த்து பேசுகிறான். உடனே அம்மாவும் ஆச்சரியமாக பார்க்குறா. அப்பா அது குத்தம்னா என்ன வேணாலும் செய், எவ்வளோ வேணாலும் என்ன அடி, ஆனால் அந்த குற்றவாளிங்களுக்கு கூட ஜெயிலில் பசின்னு வந்தால் சாப்பாடு போடுறாங்கப்பா. ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் சாப்பிட்றத வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிவிட்டு, எப்பா நீ சாப்பிடாதன்னு சொல்கிறப்ப தான் அந்த சாப்பாடு மேலே எங்களுக்கு ஆசை வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்று மட்டும் புரியலப்பா, சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்லன்னா சாப்பிடுன்னு வாயில் வச்சு திணிக்கிறீங்க, வாந்தி எடுக்கிற அளவுக்கு வாயில் வச்சு திணிக்கிறேன் நீங்கள். அதே பெரிய பையன் நானே நாங்கள் வாயில் வைக்கிறப்ப ஏய் நீ இதுக்கு தாண்டா லாயக்கு அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கப்பா. அப்போ எங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இந்த வயசை தாண்டி தானேப்பா நீயும் வந்திருப்ப அப்படின்னு சொல்கிறோம். சொன்னோன்னா அப்பா அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அப்போ சொல்கிறான், அப்பா யானை வயிறோ பூனை வயிறோ அதுக்கும் பசி வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா நான் இவ்வளோ அட்டகாசம் பண்ணேன்ல சாப்பிட்ற விஷயத்தில், அண்ணன் பண்ணான்னு தானே அண்ணனை ஹாஸ்டலில் போடுறேன்னு, என்னையும் ஹாஸ்டலில் போடுப்பா. அண்ணன் இல்லாமல் அவனோட என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். சொன்னேன்னா அப்பா அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாரு. ஆமாம்ப்பா, அண்ணனை எந்த ஹாஸ்டலில் போடுறியோ அந்த ஹாஸ்டலுக்கு நானும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பார்சல் எனக்காக நான் வாங்கிட்டு வரலப்பா, அங்கே உங்கள் 2 பேருக்கும் பயந்துக்கிட்ட அண்ணன் எதையும் சாப்பிடாம பார்த்துக்கிட்டே இருந்தான் பாரு, அவனுக்காக வாங்கிட்டு வந்த பார்சலே. அண்ணா வாண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் முன்னாடி எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சோடனே அப்படியே அப்பாவும் அம்மாவும் அப்படியே அந்த பிள்ளைங்களை அப்படியே பார்க்குறாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, சாப்பிட்றப்ப யாரையும் பார்த்து இப்படி கொட்டிக்கிறியே நீ இதுக்கு தான் லாய்க்கு அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்து சொல்லக்கூடாதுங்க. நம்மளோட அட்வைஸை அதுக்கப்புறமா வச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.